வணக்கம். டொனால்ட் ட்ரம்ப்போட அமெரிக்கா ஃபர்ஸ்ட்ங்கிற முழக்கம் நம்ம எல்லாருக்குமே ஞாபகம் இருக்கும் இல்லையா? ஆனா அவரோட வெளியுறவு கொள்கை அவரே சொன்ன அந்த முழக்கத்துக்கு செஞ்ச ஒரு பெரிய துரோகம்னு ஒரு காரசாரமான அரசியல் விமர்சனம் வந்திருக்கு. சரி, அந்த விமர்சனத்துல அப்படி என்னதான் சொல்றாங்க? வாங்க கொஞ்சம் ஆழமா அலசி பார்க்கலாம். ஓகே, இந்த குற்றச்சாட்டுகளுக்கெல்லாம் பின்னாடி என்னென்ன வாதங்களை வைக்கிறாங்கன்னு பாப்போம். நாம இத ஒரு 5 முக்கிய பகுதியா பிரிச்சு பார்க்க போறோம். முதல்ல அந்த துரோகம்னு சொல்றாங்களே, அது என்ன? ரெண்டாவது, இதுக்கு பின்னால ஏதாவது பெரிய லாபி இருக்கா? மூணாவதா, இதனால வலதுசாரிகளுக்குள்ளேயே ஒரு பிளவு வந்திருக்கா? நாலாவதா, இந்த இருப்பதற்கான உரிமைன்னு ஒரு விவாதம் போகுதே, அது என்ன? கடைசியா, கொள்கை அளவிலே ஒரு பெரிய முரண்பாடு இருக்கான்னு எல்லாத்தையும் ஒன்னொன்னா பார்க்கலாம். சரி, வாங்க முதல்ல ஆரம்பிப்போம். இந்த மொத்த விமர்சனத்தோட மையப்புள்ளியே என்ன? எதை வச்சு இவ்ளோ பெரிய குற்றச்சாட்டை வைக்கிறாங்கன்னு முதல்ல பாத்திரலாம். பாருங்க, இந்த ஒரு வரிதான் மொத்த விவாதத்தோட இதயமே. இந்த போர் அவர் கொடுத்த வாக்குறுதிக்கு நேர் எதிரானது. தலைவர்கள்னா முதல்ல மக்களோட நலனை தான் பார்க்கணும், வெளிநாட்டு நலன் இல்ல அப்படின்னு அந்த விமர்சனம் சொல்லுது. ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா, அமெரிக்க மக்களோட நலனை காத்துல பறக்க விட்டுட்டு வெளிநாட்டு நலனுக்கு முன்னுரிமையை கொடுத்துட்டாங்கங்கிறது தான் இவங்களோட நேரடியான அட்டாக். இங்க பாருங்க, இந்த முரண்பாட்டை எப்படி காட்டுறாங்கன்னு. ஒரு பக்கம் அமெரிக்கா தான் முதல்லன்னு சொன்னாங்க, ஆனா செஞ்சது என்னமோ இஸ்ரேல் தான் முதலுங்கிற மாதிரி இருக்குன்னு இந்த கருத்து சொல்லுது. இதுதான் சொன்னதுக்கும் செஞ்சதுக்கும் உள்ள பெரிய வித்தியாசம்னு அங்க பாயிண்ட் அவுட் பண்றாங்க. சரி, இந்த அமெரிக்கா ஃபர்ஸ்ட்னா அப்படின்னா என்ன? இந்த விமர்சனத்தை பொறுத்த வரைக்கும் அதோட அர்த்தம் ரொம்பவே சிம்பிள். அமெரிக்கா எந்த முடிவெடுத்தாலும், அது உள்நாட்டு கொள்கையா இருந்தாலும் சரி, வெளிநாட்டு கொள்கையா இருந்தாலும் சரி, அதோட மையத்துல அமெரிக்காவோட நலன் மட்டும்தான் இருக்கணும். வேற யாருக்காகவும் அதை விட்டு கொடுக்கவே கூடாது. இந்த அடிப்படையான வாக்குறுதியைத்தான் ட்ரம்ப் காலி பண்ணிட்டாருன்னு சொல்றாங்க. சரி, இதனால அமெரிக்காவுக்கு என்ன பாதிப்பு வந்துச்சுன்னு சொல்றாங்க. அவங்க சொல்றபடி சில நேரடியான பாதிப்புகள் இருக்கு. உதாரணத்துக்கு, கேஸ் விலை ஏறினது, பணவீக்கம் அதிகமானது, நாட்டோட கடன் இன்னும் அதிகமானது, ஏன் அமெரிக்கா வீரர்கள் சவப்பெட்டிகள்ல திரும்பி வந்தது வரைக்கும் எல்லாமே இந்த ஒரு கொள்கை மாற்றத்தால வந்த விளைவுதான ரொம்ப அழுத்தமா வாதிடுறாங்க. ஓகே, அமெரிக்கா ஃபர்ஸ்ட் கொள்கையை மீறிட்டாங்கன்னு சொல்றாங்க. ஆனா எதுக்கு? ஏன் இந்த மாற்றம் நடந்துச்சு? இதுக்கு அந்த விமர்சனம் சொல்ற காரணத்தை தான் நாம இப்ப பார்க்க போறோம். இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய சக்தி வாய்ந்த லாபி இருக்குன்னு சொல்றாங்க. அது என்ன லாபி? வாங்க பார்க்கலாம். அமெரிக்க அரசியல்ல இந்த லாபிங்கிறது ஒன்னும் புதுசில்ல, நமக்கு தெரிஞ்சதுதான். மருந்து கம்பெனிங்க, டெக் கம்பெனிங்க, உணவு கம்பெனிங்கன்னு பல பெரிய லாபி இருக்கு. அவங்க அரசாங்கத்தோட பாலிசிய தங்களுக்கு ஏத்த மாதிரி மாத்த முயற்சி பண்ணுவாங்க. இது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம்தான். ஆனா இங்க என்ன சொல்றாங்கன்னா, மத்த லாபிகளை பத்தியெல்லாம் வெளிப்படையா பேசுற மாதிரி அமெரிக்காவோட வெளியுறவு கொள்கையையே தீர்மானிக்கிறதா சொல்லப்படுற இஸ்ரேல் லாபிய பத்தி மட்டும் யாரும் வாய் திறக்க மாட்றாங்க. அது ஏதோ ஒரு பேசக்கூடாத டாபிக் மாதிரி பார்க்கப்படுது. இதுதான் எல்லா பிரச்சனைக்கும் ஆணிவேர்னு இந்த விமர்சனம் சொல்லுது. இங்கே ஒரு முக்கியமான விஷயத்தை தெளிவுபடுத்துறாங்க. இந்த அழுத்தம் ஒட்டுமொத்த இஸ்ரேல் நாட்டுல இருந்து வரலையாம். குறிப்பா அப்போதைய பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு கிட்ட இருந்து தான் வந்துச்சுன்னு சொல்றாங்க. சோ இது ஒரு நாட்டை பத்தின விஷயம் இல்ல, ஒரு குறிப்பிட்ட தலைவரோட செல்வாக்கு பத்தின விஷயம்னு இந்த ஆய்வு சொல்லுது. சரி, இந்த வெளியுறவு கொள்கை அமெரிக்காவோட உள்நாட்டு அரசியல்ல என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்துச்சு? குறிப்பா வலதுசாரிகளுக்குள்ளேயே, அதாவது ட்ரம்போட சொந்த ஆதரவாளர்களுக்குள்ளேயே ஒரு பெரிய பிளவை இது உருவாக்கிடுச்சுன்னு இந்த விமர்சனம் சொல்லுது. வாங்க அத பத்தி கொஞ்சம் விரிவா பாப்போம். இங்கதான் ஒரு முக்கியமான கேள்வி வருது. ட்ரம்போட மிகப்பெரிய பலமே அவரோட மேகா ஆதரவாளர்கள் தான். ஆனா இந்த ஒரு கொள்கை அவரோட அந்த கோட்டையே எப்படி பாதிக்குது, அவங்களுக்குள்ளேயே பிரிவினை உருவாக்குதா? இது ரொம்பவே ஒரு சுவாரஸ்யமான பகுதி. அவங்க சொல்றபடி ட்ரம்போட ஆதரவு தளத்துல ஒரு பெரிய பிளவு விழுந்திருக்கு பாருங்க. இந்த வெளியுறவு கொள்கை பிடிக்காம கணிசமான அளவு ஆதரவாளர்கள் அவரோட இயக்கத்திலிருந்து வெளியே போயிட்டாங்கன்னு இந்த விமர்சனம் சொல்லுது. இந்த பிளவு வெறும் ட்ரம்போட ஆதரவாளர்கள் மத்தியில மட்டும் இல்ல, பொதுவாவே அமெரிக்கால இஸ்ரேலுக்கான ஆதரவு வேகமா குறைஞ்சிட்டு வருதுன்னு இந்த ஆய்வு சொல்லுது. ரொம்ப ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, வழக்கமா இஸ்ரேலுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்கிற வலதுசாரிகள் மத்தியில கூட இந்த சரிவு தெரியுது. அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்துக்கு வரும். இந்த மாதிரி விவாதங்கள்ல அடிக்கடி ஒரு கேள்வியை கேட்பாங்க. அது ஒரு தந்திரமான கேள்வின்னு இந்த விமர்சனம் சொல்லுது. அது ஒரு பிரச்சார உத்தியா பயன்படுத்துறாங்கன்னு சொல்றாங்க. அது என்ன கேள்வி பார்க்கலாமா? கேள்வி இதுதான்: இஸ்ரேல்னு ஒரு நாடு இருக்கிறதற்கான உரிமைய நீங்க நம்புறீங்களா? பார்க்க ரொம்ப சாதாரணமான கேள்வி மாதிரி தெரியுதா? ஆனா இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய அரசியல் தந்திரமே இருக்குன்னு இந்த விமர்சனம் சொல்லுது. இந்த கேள்வியில என்ன தப்புன்னு கேக்குறீங்களா? இவங்க ஒரு சிம்பிளான லாஜிக்க வைக்கிறாங்க.
பிரிட்டன் இருக்கிறதுக்கு உரிமை இருக்கானோ இல்ல அமெரிக்கா இருக்கிறதுக்கு உரிமை இருக்கானோ யாராவது கேக்குறாங்களா? இல்லையே. அப்புறம் ஏன் இஸ்ரேலுக்கு மட்டும் அந்த கேள்வியை திரும்ப திரும்ப கேட்கணும்? இதுவே இந்த கேள்வியை ஒரு பக்கச்சார்பானது ஆக்கிடுதுன்னு அவங்க சொல்றாங்க. அப்போ இந்த கேள்வியோட உண்மையான நோக்கம்தான் என்ன? இந்த விமர்சனம் சொல்றத பார்த்தா இது ஒரு நேர்மையான கேள்வியே கிடையாது. இது விவாதத்தை தங்களுக்கு சாதகமா மாத்துறதுக்கும் இஸ்ரேல விமர்சனம் பண்றவங்களோட வாய் அடைக்கிறதுக்கும் பயன்படுத்துற ஒரு பிரச்சார டெக்னிக், அவ்வளவுதான். இந்த விமர்சனத்தோட அடிப்படை கொள்கையை இந்த ஒரு வரி ரொம்ப அழகா சொல்லுது. நான் எல்லாருக்கும் பொதுவான நியாயங்களை தான் நம்புறேன். ஒரு விஷயம் எல்லாருக்கும் பொதுவா இல்லன்னா அது நியாயமே கிடையாது. அது வெறும் ஒருத்தரோட விருப்பம்தான். அதாவது நீங்க ஒரு ரூல் வச்சா அது எல்லா நாட்டுக்கும் ஒரே மாதிரி இருக்கணும், இல்லனா அது நியாயமே இல்ல. இதுதான் உங்க பாயிண்ட். சரி, நாம இப்போ கடைசி பகுதிக்கு வந்தாச்சு. இந்த முழு விமர்சனமும் கொண்டு வந்து நிறுத்துற மிக முக்கியமான முடிவு இதுதாங்க. அமெரிக்க அரசாங்கத்துக்கும் அந்த நாட்டு மக்களுக்கும் நடுவுல ஒரு பெரிய இடைவெளி வந்துகிட்டு இருக்கு. அதாவது அரசாங்கம் ஒரு பக்கம் போகுது, ஆனா மக்களோட விருப்பம் அப்படியே அதுக்கு எதிர் திசையில போகுது. இந்த ரெண்டுக்கும் நடுவுல இருக்கிற இந்த பெரிய கேப் தான் இப்போ அமெரிக்கா அரசியல்ல இருக்கிற மிகப்பெரிய பிரச்சனைன்னு இந்த விமர்சனம் சொல்லுது. அப்போ அரசாங்கம் யாருக்காகத்தான் வேலை செய்யுது? இந்த ஆய்வு ரொம்ப தெளிவா சொல்லுது, அது அமெரிக்க மக்களுக்காக வேலை செய்யல. அதுக்கு பதிலா நெதன்யாகு மாதிரி வெளிநாட்டு தலைவர்களுக்காகவும், ரேதியான் மாதிரி பெரிய ஆயுத கம்பெனிகளுக்காகவும், ஜேபி மார்கன் மாதிரி பெரிய வங்கிகளுக்காகவும்லாம் வேலை செய்யுதுன்னு ஒரு நேரடி குற்றச்சாட்டையே வைக்குது. இந்த முழு அலசலோட கடைசியில இந்த ஆய்வு நம்ம முன்னாடி ஒரு பெரிய கேள்வியை வைக்குது. மக்களோட கருத்தும் அரசாங்கத்தோட கொள்கையும் இப்படி நேர் எதிரா போகும்போது இதோட முடிவு என்னவா இருக்கும்? ஒரு ஜனநாயக நாட்டுல இந்த இடைவெளி எவ்வளவு தூரம் போகலாம்? இந்த கேள்வியோட இந்த அலசலை நாம இங்க முடிக்கிறோம்.